2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இதுவரைக்கும் ராசி பலன் சொல்லியிருக்கேன், நட்சத்திரத்துக்கான பலன் சொல்லியிருக்கேன். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பகுதி தான் இந்த நட்சத்திர பலன். இதில் நான் வீடியோ சொல்லியிருக்கிறத தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும். லக்ன பலன் தனியாக வீடியோ இனிமேல் 1ஆம் தேதி மாதம் 1ஆம் தேதி வரும். மெம்பர்ஸுக்கு அது கிடைக்கும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இந்த லக்ன பலனில் என்னென்ன நடக்குங்கிறது இன்னும் மீதி விஷயங்கள் பூராமே தெளிவாக வந்துடும். அதை பார்த்து என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் அந்தந்த மாதம் லைஃப்பை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இன்னும் அதில் இன்னும் அவ்வளோ கூடுதல் விஷயங்கள் வரும். அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். விருப்பப்படுறவங்க அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. எப்பவும் போல் இது இயல்பாக ராசிக்கு நட்சத்திர பலன் தனியாக வந்துட்டுருக்கும். இது ஒரு பக்கம். இன்னும் அக்யூரேட்டாக இன்னும் இருக்கிற ஒரு 70% விஷயங்கள் இதில் வீடியோவில் சொல்லாத இன்னும் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் லக்ன பலனில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திங்க. எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள் வரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்பாக இருப்பார்கள். முகம் அழகாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். உடல் திடகாத்திரமாக இருப்பார்கள். மிகுந்த தேக ஆரோக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. இரத்தம் சம்பந்தமான இரத்த நாளம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கண்கள் வசீகரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். கண்கள் பார்ப்பவரை மயக்கும். பணம் சேர்ப்பதில் மிகுந்த சாமர்த்தியசாலிகள். பணம் சேர்ப்பதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் இவர்கள். அதற்காக கடும் பிரயத்தனம் செய்வார்கள். மிக கடுமையான உழைப்பாளிகள் இவர்கள். நிறைய நேரங்கள் அவசரப்பட்டு நிறைய காரியங்களை செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடியவர்கள் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். ஹோட்டல் சாப்பாடு இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன சாப்பாடு இருக்கிறது என்று இவர்களை கேட்டால் தெளிவாக லிஸ்ட்டு கொடுத்து விடுவார்கள். இவர்கள் வீட்டு சாப்பாட்டின் மீது நாட்டம் குறைவாக இருக்கிறது. சில நேரங்களில் இவர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள். கல்வியில் இவர்களுக்கு நிறைய தடைகள் காத்திருக்கிறது. அந்த தடைகளை தாண்டித்தான் இவர்கள் கல்வியில் முன்னேற முடியும். மேற்கல்வியில் மிகப்பெரிய தடைகள் உண்டு. பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. சக மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லோரிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆசிரியர்களும் இவர்களுக்கும் மேக்சிமம் ஒத்துப்போவதே இல்லை. ஹாஸ்டலில் பிரச்சனைகள் உண்டு. இதையெல்லாம் தாண்டித்தான் இவர்கள் உயர்கல்விக்கு வந்திருக்க முடியும். பெரும்பாலும் இவர்களுக்கு 15 வயதிலேயே காதல் ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கும்பராசி அவிட்டம் 3ஆம் பாதம் சுக்கிரன் அதிபதி ஆகிறார். அவிட்டம் 4ஆம் பாதத்தில் செவ்வாய் அதிபதி ஆகிறார். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சூரியன் இருக்கு, ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் சந்திரன் இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். பால் மாடுகளால் கூடுதல் ஆதாயத்தை காண்பீர்கள். பால் வளம் கூடும். வாகன விபத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சொத்துக்களை பாதுகாக்க போராட வேண்டி வரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூன் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 ஜூன் மேசத்தில் சுக்கிரன் இருக்கு, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்கு, மிதுனத்தில் குரு பகவான் இருக்கு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கு, கும்பத்தில் ராகு இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? வீட்டில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. விவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும்.
பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 ஜூலை ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கு, மிதுனத்தில் சூரியன் குரு இருக்கு, கடகத்தில் புதன் இருக்கு, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் சேர்ந்திருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சியை அடைவீர்கள். வயிற்றில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு பின்னடைவை தரும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் சிறை தண்டனைக்கு வாய்ப்புகள் உண்டு. வாகன விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. கவனமான எச்சரிக்கையான பயணம் தேவை. விபத்திலிருந்து விலகி தப்பிச் செல்லுங்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கு, கன்னியில் செவ்வாய் இருக்கு, துலாமில் சந்திரன் இருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? புண்ணிய யாத்திரைகள், கோயில் குளங்களில் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. கடவுள் பக்தி அதிகமாகும். வெளிநாடு செல்வதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். வெளிநாடு செல்வதற்கான ஆசைகள் அதிகமாக வரும். யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாய்ப்புகள் உண்டு. சுகாதாரமான இடங்களை பயன்படுத்துங்கள். சகோதரிகள் மாசமாக இருந்தால் இந்த மாதம் டெலிவரி டைமாக இருக்குமானால் பெரும்பாலும் சிசேரியனாகத்தான் இருக்க முடியும். சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக காட்டுகிறது. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். இந்த மாதம் கேஸ் முடியும் பட்சத்தில் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எதிராகத்தான் வரும். இதுதான் நடக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. லக்ன பலன் உங்களுக்கு தேடி வரும். மெம்பர்ஸுகளுக்கு தனியாக 12 லக்னத்திற்கும் பலன்கள் மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அதை பார்த்து மிச்ச லைஃப்பை யூஸ் பண்ணிங்க. அதை வச்சு நீங்கள் அக்யூரேட்டாக இன்னும் துல்லியமாக இந்த மாதம் என்ன நடக்கும், என்ன பண்ணலாம் பண்ண வேண்டாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்குவீங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.